ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் அண்ட் ஃபீஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் வந்து ஓவரால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை 25 ரிலீஸ் பண்ணாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட் 14 செப்டம்பர் 13 வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. தென் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் த ஃபீஸ் பேமெண்ட் வந்து செப்டம்பர் 15. தென் அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஓப்பனிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவரால் வேக்கன்சிஸ் வந்து 3993 வேக்கன்சிஸ் இருக்குது. பே ஸ்கேலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அரௌண்ட் 35,000 ப்ளஸ். ஓகே, ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். வில் சி தட். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 18 to 33. அதுக்கு இன்னும் ரிலாக்ஸேஷனும் ஒவ்வொரு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓபிசியில் இருந்தால் 99க்கு அப்புறம் உள்ளவங்க, அதுவே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்து 94க்கு அப்புறம் உள்ளவங்க, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 89க்கு அப்புறம் உள்ளவங்க எல்லாம் எலிஜிபிள். தென் ஃபீஸ் பேமெண்ட் வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 500. பட் சம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் லைக் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்களுக்குலாம் 250. ஓகேவா? இதில் ஃபஸ்ட் எக்ஸாமுக்கான ஃபீஸ் மட்டும்தான் இது 500. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், தென் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் எக்ஸாம் இருக்கும், தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 4 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு தான் வேக்கன்சி இருக்கும். தென் இதில் வந்து 500ல் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 400 ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 400 வில் பி ரீஃபண்டட். தென் ஓகே, இது ஒவ்வொரு கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. வில் சி தி ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சிலபஸ் ஃபார் தி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1. ஓகேவா? ஃபஸ்ட் எக்ஸாம் இதுதான் இருக்கும். உங்களுக்கு 100 மார்க்ஸ் அண்ட் 90 மினிட்ஸ் டைம். ஓகேவா? ஸோ இதில் வந்து சிலபஸ் பாருங்கள். மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்சஸ். இதில் மேக்ஸ்க்கு தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. பாருங்கள், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து படிச்சிங்கனாலே 55 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மேக்ஸ்க்கு வந்து 30 மார்க்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 25 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 15 மார்க்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து 30 மார்க்ஸ். ஓகேவா? தென் 100 மார்க்ஸ் அண்ட் 90 மார்க்ஸ் ஸ்க்ரைபோர்டு ஹெல்போர்டு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 90 மினிட்ஸ் அப்படின்னா 1 hour 30 மினிட்ஸ் டைம் இருக்கும். அண்ட் ரிடக்ஷனும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 1/3 மார்க்ஸ் ரிடக்ட் ஆகும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கொஷின்ஸ் வந்து 150 கொஷின்ஸ், டைம் வந்து 2 hours. ஸ்க்ரைபோர்டு ஹெல்ப்போடு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 160 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இதோட சிலபஸில் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ். ஓகேவா? ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இல்லை, சிபிஎஸ்சி சிலபஸ். தென் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் என்னெல்லாம் படிக்கணும்னு பாருங்கள். எம்எஸ் ஆஃபீஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், விண்டோஸ், then basic environment and pollution control, then technical abilities. ஸோ இதோட சப்ஜெக்டிவ்க்கான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திங், என்னென்ன டிசிப்ளினில் இருக்கவங்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் எய்தர் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஆர் பிடெக் டிகிரி எது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங் இன்ஜினியரிங், காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் அபோட் டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளினில் உள்ளவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதோட சப்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்களும் எலிஜிபிளாக இருப்பீங்க. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பாருங்கள். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணவங்களும் அதோட சப்ஸ்ட்ரீம்ஸில் பண்ணவங்களும் எலிஜிபிள். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்க்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்,
கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அண்ட் அதோட சப்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம். தென் சிவில் அண்ட் அலைடுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் அண்ட் அதோட சப்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம். தென் பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் திஸ் நோட்டிஃபிகேஷன். அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் போங்க, இல்லை அப்ளைன்னு கொடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஐடி இருந்துச்சு அப்படின்னா லாகின் வித் ஆதார்னு கொடுத்து இந்த லெவலில் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரீம்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தென் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க, வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு இல்லை டிஜிலாக்கர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் வெப்சைட்டுக்கு அது போயிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கொடுக்குற டீட்டெயில்ஸை பர்ஃபெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கரெக்ஷன் விண்டோவில் போய் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா 250 rupees சார்ஜ் பண்ணுவாங்க ஃபார் சிங்கிள் கரெக்ஷன். ஓகேவா? தென் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்டில் உள்ளவங்களுக்கு வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் கேட்டகரியில் அந்த வேக்கன்சிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வில் மூவ் டு தி லாஸ்ட் ஒன். ஓவரால் வேக்கன்சிஸ் வந்து 3999. அது கேட்டகரி வைஸும் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 1699 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் 624, எஸ்டிக்கு 363, ஓபிசியில் 913 இருக்குது. அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 394 இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரிசர்வேஷன். ஜென்ரலாக வந்து உங்களுக்கு 1700 வேக்கன்சிஸ் இருக்குது. So apply for this as soon as possible. Thank you.